இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. ஒரு அம்மாவா குழந்தைய வளர்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை, நிறைய சவால்களை கடந்து வருவோம். இருக்கிறதுலே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உணவு செஞ்சு கொடுக்கறது தான். நாம் தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த உணவு அவங்களுக்கு போர் அடிக்காமல் அவங்களுடைய ரசனைகளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் சுலபமாக செய்யக்கூடியதாகவும் இருக்கணும். வீட்டில் கிடைக்கிற சாதாரண பொருட்களை வச்சு தயாரிக்கக்கூடிய உணவாகவும் இருக்கணும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும். இப்படி எல்லாமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு உணவு, ஒரு ரெசிபி பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதோடைய பேர் எக் ஃபிங்கர்ஸ், முட்டை விரல்கள் அப்படின்னு சொன்னால் நல்லா இல்லை, அதனால நம்ம எக் ஃபிங்கர்ஸ் அப்படின்னே சொல்லிக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமான காரணம் என்னென்னா, வெளியே பார்க்கும்போது கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. இதில் நாம் சேர்க்கக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா முட்டை. முட்டை நிறைய ஆரோக்கியமும் நிறைய சத்தும் நிறைஞ்ச ஒரு பொருள். உணவில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு முட்டை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. முட்டையில் நம்ம எவ்வளோ வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தாலுமே குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் உணவு சுவையும் ஆரோக்கியமும் நிறைஞ்சது. காஃபி கூடவோ இல்லை டீ கூடவோ ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இந்த எக் ஃபிங்கர்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிச்சனுக்குள்ளே போய் எக் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முக்கியமான இன்கிரிடியன்ட் முட்டை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இங்க 4 முட்டைகள் எடுத்திருக்கிறோம். அப்புறம் பிரெட் கிரம்ஸ், பிரெட் தூள், சீஸ், 2 சீஸ் எடுத்தா போதும், மிளகுத்தூள், பெப்பர், அப்புறம் உப்பு. மிளகுத்தூள், உப்பு அதெல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா முட்டையை உடைச்சு எடுத்துக்கணும். மொத்தம் 2 முட்டைகள் இப்போ நம்ம எடுத்துருக்குறோம். 2 முட்டையும் உடைச்சு ஊற்றி அதோட தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நாம் பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். முட்டை, பெப்பர், சால்ட் கலந்திருக்கக்கூடிய இந்த கலவையோட இப்போ சீஸ் ஆட் பண்ண போகிறோம். சீஸ் எப்படி சேர்க்கணும் அப்படின்னா அதை துருவி எடுத்துக்கணும். இப்போ 2 சீஸ் எடுத்து அதை துருவுறோம். சீஸ் துருவலையும் அந்த முட்டை கலவையோட சேர்த்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை, பெப்பர், சால்ட், அப்புறம் சீஸ் எல்லாமே சேர்ந்துருச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேக வைக்க போறோம். அதுக்கு வசதியான ஒரு பவுல் எடுத்துக்கணும். அந்த பவுல்ல கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த முட்டை கலவைய அந்த பவுல் உள்ள அப்படியே ஊற்றணும். ஊத்திட்டு இதை வேக வைக்க போறோம். வேக வைக்கிறதுக்காக அடுப்புல ஒரு வாணலியை வைக்கணும். அதுல கொஞ்சம் தண்ணீர் ஊத்தி முட்டை, சீஸ் இருக்கக்கூடிய அந்த மிக்ஸ்சரை உள்ள வச்சு அப்படியே மூடி வச்சிடணும். 10 to 15 நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்துடும். இப்போ 15 நிமிஷம் ஆகிருச்சு. அதை அப்படியே திறந்து பார்த்தோம்னா முட்டை சீஸ் கலவை நல்லா வெந்து போய் இருக்குது. அவ்வளோ சாஃப்டா, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? இதை நம்ம அடுப்புல இருந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஆற வச்சிடணும். வெளியில இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தோட சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய பகுதிகளை லேசா அப்படியே இளக்கி விட்டுட்டு இந்த பாத்திரத்துல இருந்து இந்த முட்டை சீஸ் கலவைய இன்னொரு பாத்திரத்துக்கு இல்லைன்னா இன்னொரு பிளேட்டுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நமக்கு அப்படியே தண்ணி மாதிரி, லிக்விட் மாதிரி இருந்த முட்டை சீஸ் கலவை இப்போ ஒரு சாலிடா கெட்டியா கிடைச்சிருச்சு. இதை தேவையான அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி எடுத்துக்கணும். அடுத்ததா இன்னும் 2 முட்டைகள் உடைச்சு அதை 2ஐயும் நல்லா பிளெண்ட் பண்ணி அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து தயாரா வச்சுக்கணும். கூடவே நாம முதல்ல எடுத்த பிரெட் தூள் இருக்குது. இந்த முட்டை சீஸ் கலவையை கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, அதை
முட்டையில் திரும்பவும் டிப் பண்ணி அந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பொறுமையாக முக்கி தனியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா பீஸையுமே இந்த 2 மிக்ஸ்சர்லையும் நல்லா முக்கி எடுத்துக்கணும். முட்டை விரல்கள் தயாராகிட்டே இருக்குது. எக் ஃபிங்கர்ஸ். ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு பீஸாக போட்டு பொறுமையாக அதை அப்படியே வதக்கணும். அழகா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வருது. பார்க்கும் பொழுது நமக்கு இது முட்டையும் சீஸும் கலந்த ஒரு கலவை அப்படின்னே சொல்ல முடியாது. ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் எக் ஃபிங்கர்ஸ் தயாராகிருச்சு. சுவையான முட்டை விரல்கள் தயாராகிருச்சு. ரொம்ப எளிமையா வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாம தயாரிக்கிற ஒரு ரெசிபி தான் இது. எக் ஃபிங்கர்ஸ் ரெடி. இதை இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஓகே, எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எக் ஃபிங்கர்ஸ் ரெசிபி பார்த்தீங்களா? ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது சீதா பாரதி. நன்றி, வணக்கம்.